ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏஇஆர் இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர். நிறைய பேர் வந்து இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த ஓப்பனிங் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 250 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ். இது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 12/3/2024. நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்பவே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது ப்ரீஃபாக இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இந்த ஷார்ட் நோட்டீஸில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2/2/2024 நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 7 பதவிகள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏஇக்கான போஸ்டிங்ஸ். இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 500+ ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி நல்ல சேலரி 37,700லேருந்து 1,38,500 வரைக்கும் சேலரி. லைவ் செட்டில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனில் 146 வேகன்சியும், சிவில் மெக்கானிக்கலில் 145 வேகன்சியும், முனிசிபாலிட்டியில் 80 வேகன்சியும், சிவிலில் ஒரு 58 வேகன்சியும் அண்ட் மெக்கானிக்கலில் ஒரு 14 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் ஒரு 71 வேகன்சியும் அண்ட் பிளானிங் அண்டு கார்ப்பரேஷனில் 156 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான ஒரு ஓப்பனிங். அண்ட் அதே மாதிரி டவுன் பிளானிங் ஆஃபீஸர் இதில் வந்து 12 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜேஇ. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் 24 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏல ஒரு 257 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏலையும் ஒரு ஹியூஜ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் கார்ப்பரேஷனில் 35 அண்ட் முனிசிபாலிட்டியில் 130. அண்ட் அதே மாதிரி டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் இதில் ஒரு 102 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்பெக்டர், இந்த போஸ்டிங்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 5-6 வருஷம் மேலே ஆகுது இந்த போஸ்டிங் எடுத்து. ஸோ இந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல பதவி. இந்த ஜாப் நேச்சர் நல்லாயிருக்கும். ஸோ 367 வேகன்சிஸ், ரொம்ப ஹியூஜ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 18,200லேருந்து 67,100 வரைக்கும் சம்பளம். அண்ட் ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருக்குமே 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் சேலரி. ஸோ பாருங்கள் எவ்வளோ சேலரின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கார்ப்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி, அதாவது நிறைய பேர் சானிட்டரி டிப்ளமோ சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான அரிய வாய்ப்பு. 244 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் சேலரி. ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்னாலே ஒரு நல்ல பதவி. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மாதிரி கெத்தான பதவி தான். ஸோ ஓவராலாக 1933 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டரில் இன்னும் ஒரு 110 வேகன்சிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 350 வேகன்சிஸ் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுக்கு ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 9/2/2024 ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 12/3/2024. ஸோ இதுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் எப்போ அப்படின்னா 30/6/2024, அதாவது ஜூன் எண்டு தான் உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போஸ்டிங்ஸ், அதாவது நம்பர் 1 to 8 அப்புறம் 14 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி தான் இந்த பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அடுத்து இந்த சீரியல் நம்பர் 9 to 13, 14 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் 1ன்றது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் 10th லெவலில் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாமினேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்திருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலே இதை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதில் மிஸ் ஆனாலும் இதில் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வருது. ஸோ என்றைக்குமே படிக்கிறது வந்து வீண் போகாது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் அரசு வேலையில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதற்கு எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் மோட் அந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஓப்பனிங் வந்திருக்குன்னு மேபி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். எல்லாருமே யூஸ் ஆகட்டும். நன்றி, வணக்கம்.